எங்கள் வீட்டில் ஒரு தென்னை மரம் இருக்குது. அது காய் ஸ்டேஜில் இருக்குது. இது கொடுத்ததுக்கப்புறம் அது கொஞ்சம் ஈல்டு கொஞ்சம் நல்லா வந்த மாதிரி இருந்ததுங்க. அதுக்கப்புறம் தான் நான் ஃபர்தராக கண்டினியூ பண்ணேன். மேங்க்ரோவ் யூஸ் பண்ணதுக்கப்புறம் மாஞ்செடி வந்து கொஞ்சம் பரவாயில்லைங்க. அதுக்கு முன்னாடி அவ்வளோவா க்ரோத் இல்லை. இலையுமே வந்து துளிரே வந்து அவ்வளோவா சரியாக வராமல் இருந்தது. ஒரு 3 டோஸ் தான் மேங்க்ரோவ் கொடுத்தேன். அதுக்கப்புறம் மேங்க்ரோவ் நல்லாயிருக்கு. அது கொடுத்ததுக்கப்புறம் தான் இது மரம் வந்து கொஞ்சம் நல்லா தழைஞ்சி வந்திருக்குங்க. இந்த மரம் வந்து ஒரு 2 வருஷம் ஆச்சு வச்சதுலேருந்து அப்படியே தான் இருக்கும். இலை வரும், இந்த நுனியெல்லாம் காஞ்சிரும், இல்லைனா இலை வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும். கொடுத்து ஃபஸ்ட்டு மாதமே வந்துட்டு பார்த்திங்கன்னா நிறையா இலை துளிரெல்லாம் வந்தது. இது பாருங்கள், ஃபஸ்ட் டைம் இப்போ தான் மாங்காய் காய்ச்சிருக்கு. ஸோ ஈல்டெல்லாம் பார்க்கும்போது இவ்வளோ சின்ன மரம் ஃபஸ்ட் டைம்லேயே வந்துட்டு கொஞ்சம் நல்லா தான் இருக்குது ரிசல்ட். இப்போ ஸ்ரீனிவாசன் என்னோடய பேர். நாங்கள் இருக்கிறது வந்து சேலம் மாவட்டங்க, பாகல்பட்டி கிராமம். இங்கே இடம் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு 1.25 ஏக்கரா இருக்குதுங்க. இதில் வந்துட்டு தென்னஞ்செடி, கொய்யா செடி, மாஞ்செடி இதெல்லாம் வச்சுருக்கோங்க. தென்னஞ்செடிலாம் வச்சு ஒரு 2 வருஷம் ஆச்சுங்க. கூகுள் சர்ச்சு தாங்க. இப்போ யூடியூப் வீடியோஸு இந்த மாதிரி சில தென்னை விவசாயிகளெல்லாம் அவங்களோட ஃபீட்பேக் கொடுத்துருந்தாங்க இல்லைங்களா, அதை பார்த்து நான் கான்டாக்ட் பண்ணேங்க. ஸோ இந்த கோகோமேக்ஸ் வந்துட்டு ஒரு மரத்துக்கு 100 mlங்க. 100 ml வீதம் இந்த 1 லிட்டர் வந்து 10 மரத்துக்கு யூஸ் பண்ண சொன்னாங்க இனிஷியலாக ஒரு 6 மாதத்துக்கு. ஃபஸ்ட்டு தென்னை மரம் கொடுத்துக்கிட்டு இருந்தேன். எங்கள் வீட்டில் ஒரு தென்னை மரம் இருக்குது. அது காய் ஸ்டேஜில் இருக்குது. இது கொடுத்ததுக்கப்புறம் அது கொஞ்சம் ஈல்டு கொஞ்சம் நல்லா வந்த மாதிரி இருந்ததுங்க. அதுக்கப்புறம் தான் நான் ஃபர்தராக கண்டினியூ பண்ணேன். தான் இப்போ எல்லா பழ மரங்கள், கொய்யா மரம், சப்போட்டா மரம், மாமரம் எல்லாத்துக்குமே கொஞ்சம் கொடுத்துட்ருக்கேன். மேங்க்ரோவ் யூஸ் பண்ணதுக்கப்புறம் மாஞ்செடி வந்து கொஞ்சம் பரவாயில்லைங்க. அதுக்கு முன்னாடி அவ்வளோவா க்ரோத் இல்லை. இலையுமே வந்து துளிரே வந்து அவ்வளோவா சரியாக வராமல் இருந்தது. ஒரு 3 டோஸ் தான் மேங்க்ரோவ் கொடுத்தேன். அதுக்கப்புறம் மேங்க்ரோவ் நல்லாயிருக்கு. காய் இருக்கிற மரத்துக்கு எனக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுதுங்க. அதில் வந்து காயெலாம் நல்லா வருது, அந்த பட்ஸ்லாம் கொட்டுறதில்ல. அதுக்கு முன்னாடி சுமாராக வந்துக்கிட்டு இருந்த மரம் இது கொடுத்ததுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா தான் காயெலாம் வந்துட்டுருக்கு. காப்பு 3 மாதம் கொடுத்துருக்கோங்க. 3 மாதம் கொடுத்துருக்கோம். ஆனால் ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா அது கொடுத்ததுக்கப்புறம் தான் இது மரம் வந்து கொஞ்சம் நல்லா தழைஞ்சி வந்திருக்குங்க. இந்த மரம் வந்து ஒரு 2 வருஷம் ஆச்சு வச்சதுலேருந்து அப்படியே தான் இருக்கும். இலை வரும், இந்த நுனியெல்லாம் காஞ்சிரும், இல்லைனா இலை வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும். ஒரு பெருசாக வளர்ச்சியே இருக்காதுங்க. ஆனால் இப்போ அது ஃபஸ்ட்டு மாதமே வந்துட்டு பார்த்திங்கன்னா நிறையா இலை துளிரெல்லாம் வந்தது. இது பாருங்கள், ஃபஸ்ட் டைம் இப்போ தான் மாங்காய் காய்ச்சிருக்கு. ஸோ ஈல்டெல்லாம் பார்க்கும்போது இவ்வளோ சின்ன மரம் ஃபஸ்ட் டைம்லேயே வந்துட்டு கொஞ்சம் நல்லா தான் இருக்குது ரிசல்ட் இப்போ.